இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது 14th July 2024 சண்டே மார்னிங் எடுத்த விளாக் தான். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்தோம். நான் எந்திரிக்கும் போது 7 o'clock இருக்கும். எந்திரிச்சு பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம் அப்படின்னு. இன்றைக்கி மழை பெய்கிறதுனால கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, சில்லுன்னு இருந்தது. மழை வர்றதுனால வெளியில் போகலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிவிட்டு லேசான தூறல் தான் போடுது அப்படின்றதுனால கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். நவி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தா மினிசோ போகணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி மினிசோ போகலாம் அப்படின்றது தான் நவி இஷ்டம். ரவி வந்து வண்டலூர் ஜூ போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம். நாங்கள் கிளம்புற வரைக்குமே குழப்பத்தில் தான் இருந்தோம், இங்கே போகிறோமா அங்கே போகிறோமா அப்படின்ட்டு. நான் குளித்து கிளம்பிட்டேன். அவங்க 2 பேரும் மட்டும்தான் குளிக்கணும் இன்னும். அதுக்குள்ளே நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி வாசலில் ஒரு சின்னதாக தாமரை பூ தான் போட்டிருந்தேன். இப்போ வாசலில் ஏற்றுற விளக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கி வச்சிடலாம் அவங்க 2 பேரும் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அப்படின்ட்டு அதை எடுத்துட்டேன். அது உள்ளே மட்டும் எண்ணெய் பிசுக்காக இருந்தது, அதனால் அதை எடுத்து விளக்கிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பூ போட்டு வைக்கிற உருளியுமே பூவெல்லாம் வாடி போச்சு, அதனால் அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு புது பூ போட்டு வச்சிடலான்ட்டு அதையுமே எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2ஐயும் நல்லா விளக்கி எடுத்து வச்சாச்சு. நான் இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே ரவி வந்து 3 பேரோட ட்ரெஸ்ஸையுமே அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உருளியை நல்லா விளக்கிட்டேன். இதில் தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் மட்டும் போட்டுட்டேன் வாசனைக்காக. இது போட்டால் வாசனையாக இருக்கும், அதனால் அதை அதுக்குள்ளே போட்டுட்டு செவ்வந்தி நேற்று வாங்கினது இருந்தது, அதனால் 4 செவ்வந்தி வச்சுட்டு நடுவில் ஒரு ரோஸ் மட்டும் வைக்கலான்னு வச்சுருந்தேன். உருளியை சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. இதை கொண்டு போய் வாசலில் வச்சிடலாம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த தடவை. இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து வாசலில் வச்சுட்டேன். நான் இன்னும் உருளி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எதுவும் வாங்கலை, அதனால் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தை மட்டும் கவுத்து வச்சு அது மேலே இந்த உருளியை வச்சுருக்கேன். இப்போ நான் மற்ற விளக்கையும் விளக்கி வச்சுட்டேன். இது எல்லாமே வாசலில் வைக்கிற விளக்கு. கொஞ்சமாக சந்தனமும் மஞ்சள் இது 2ஐயும் சேர்த்து 3 இடத்துலையும் பொட்டு வச்சாச்சு. அதுக்கு மேலே குங்குமத்தால் பொட்டு வச்சாச்சு. இது வந்து வாசலில் ஏற்றி வைக்கிற அகல் விளக்கு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இதுலேயும் குங்குமம் போட்டும் சந்தன போட்டும் வச்சிடலாம். நவி எழுந்துட்டா, அவளுமே குளிக்க போயிட்டா. ரவி அயன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. காஃபி மட்டும் காலையில் போட்டு குடிச்சிட்டோம். சாப்பாடு செஞ்சால் லேட் ஆகிடும் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வெளியில் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டோம். இது ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு வாசல் பக்கத்துலேயே வச்சுட்டேன். சாயந்தரம் வந்தோடனே விளக்கேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் இந்த க்ரீன் கலர் டாப் தான் போட போகிறேன். ரவியுமே இந்த க்ரீன் கலர் ஷர்ட் தான் போட போகிறாங்க. நாங்கள் 2 பேரும் க்ரீன் அப்படின்றதுனால நவியுமே அவளுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷனில் உள்ள ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருந்தா. இன்றைக்கி எங்கள் 3 பேரோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வண்டலூர் ஜூ போயிட்டு அங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அதை தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். முடிச்சுட்டு நாங்கள் வந்து வர்ற வழியில் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தோம். பக்கத்துலேயே காய்கறிகள் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. 2 நீளமான புடலங்காய் 20 ரூபாய்க்கு கிடச்சிது. அதே மாதிரி 4 முள்ளங்கி 20 ரூபான்னு சொன்னாங்க. வெண்டைக்காய் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இருந்தது. இது 2 நாளைக்கு தாராளமாக சமைக்கலாம். இதுவுமே 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சவு 2 சவு அதுவுமே 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதை தவிர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கருவேப்பிலை. நான் 80 ரூபாய்க்கு இந்த 4 காயும் வாங்கிட்டு வந்தேன். இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.